ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் இப்போ நியூ ட்ராமா தான் அப்லோட் பண்ண போகிறேன். எனக்கு இந்த ட்ராமா ரொம்பவே பிடிச்சிருக்கு, உங்களுக்குமே பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இதுக்கப்புறம் சைட் பை சைட் நம்ம பரிணிதியுமே கண்டினியூ பண்ணுவோம். சரி நம்ம இப்போ பேசாமல் ட்ராமாக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீனில் ஒரு பொண்ணு காமிக்கிறாங்க. இவளுமே காலேஜுக்குள்ளே அப்படி போயிட்டு இருக்கா. அவளை சுற்றி இருக்கக்கூடியவனுங்களாம் இவளுடைய எல்லாத்தையுமே ஒரு பையன் கிட்ட சொல்லிட்டு இருக்கானுங்க. டக்குன்னு இவ உள்ள போறவ அப்ப பிரின்சிபாலுமே என்னமா நீ, உனக்கு என்ன பிஹேவியர்னு தெரியாதா அப்படின்னு கேட்க, சார் உங்களுக்கு தான் சரியில்லை சார், நான் எத்தனை தடவை கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாரும் சேர்ந்து, ஆனா நீங்க எந்த ஆக்ஷனுமே எடுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி இவ ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கா. அப்படி அந்த கேங்ல இருக்கிற ஒருத்தவனுமே இவளை பேசுறதெல்லாம் வீடியோ எடுத்து நம்ம காலேஜில் உள்ள ஒரு பையனுக்கு அனுப்புறா. அவனுமே இவளை பார்த்துப்புட்டு இவ என்ன இவ்வளோ அழகா இருக்கா நூறு அப்படின்னு சொல்லி ரசிச்சிட்டு இருக்கான் ஃபோன்லயே. அப்படி இந்த பக்கம் இவளுமே சார் இப்படிதான் நடக்குது காலேஜில் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தன் பேரையா சொல்ல, அவனும் அந்த இடத்துல ஃபோன் பண்ணி இந்த பயல்கிட்ட அந்த பேரெல்லாம் சொல்லும் போது இவனுக்கு ரவுடி கேங்கு தானே. ஸோ அப்படி அந்தந்த பயலுங்களெல்லாம் தூக்கிட்டானுங்க. லாஸ்ட்டு ஒருத்தவன் பேரையும் சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான், அப்படி காலேஜுக்கே கிளம்பி வந்துடுறான். இந்த பக்கம் ஹீரோயினுமே எங்களால் படிக்க முடியல, டிசிப்ளின் இல்லை, இது என்ன காலேஜுன்ற மாதிரி தான் இருக்கு, காலேஜுக்கே பேர் போயிரும் சார் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு அந்த பக்கத்துல இருந்து வந்த ஒருத்தன், இந்த பாரு அந்த பசங்க 2 பேருமே வந்திருக்கானுங்க, கண்டிப்பா சண்டை போட போறானுங்க அப்படின்னு சொன்னா நூறுமே, சார் நீங்க வாங்க சார் நான் உங்களுக்கு காமிக்கிறேன், இப்பவே காமிக்கிறேன் சார், அந்த பயலுங்க சண்டை தான் போட போறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சிபலை கூட்டு போய் அந்த இடத்துல நிக்க வச்சிருப்பா. ஆனா இந்த 2 பயலுங்களும் சண்டை போடுவானுங்கன்னு பார்த்தா அப்படி கட்டி அணைச்சி சிரிச்சு பேசிட்டு இருக்கான்லே. இதெல்லாம் பார்த்துட்டு பிரின்சிபலுக்குமே காண்டாயிட்டு, என்னம்மா நீ சொன்ன சண்டை போடுவாங்கன்னு சொன்ன, எங்க சண்டை போட்டாங்க அப்படின்னு சொல்லி பேச நூறுமே, சார் சார் இல்லை சார் இவங்க சண்டை போடுவாங்க, நீங்க என்ன நம்புங்க சார் அப்படின்னு சொல்லி பின்னாடியே போயிட்டு இருக்கா. ஆனா அந்த பிரின்சிபல் இவளை மதிக்க கூட இல்லை, அப்படி போயிட்டாரு. நம்ம ஹீரோயினுமே செம கோவமா அப்படி நின்றுட்டு இருப்பா. பார்த்தா ஹீரோ அப்படியே பெக் பண்ணி நின்றுட்டு இருக்கான். அவன் கூட இருந்த எல்லாருமே அப்படி பெக் பண்ணி இருக்காங்க. ஹீரோயினுக்கு என்ன நடக்குதுன்னு புரியல. அவன் நேரம் ஹீரோ கிட்ட வந்து கண்ட மணிக்கு திட்டிட்டு இருக்கா. ஆனா அவனும் இவ திட்டுறதெல்லாம் ஒரு பக்கம் அப்படி ரசிச்சு பார்த்துட்டு இருக்கான். ஹீரோவுமே கண்ணால அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல, அவன் ஃப்ரெண்டுமே டக்குன்னு சேரெல்லாம் எடுத்து கொண்டு வந்துட்டு இருக்கான். அப்படியே இவளையுமே உட்கார வச்சு அவனும் பேசிட்டு இருக்கும்போது அவன் அண்ணா திட்டிட்டு இருக்கா. இதெல்லாம் நம்ம ஹீரோக்கு சுத்தமா தெரிய மாட்டேங்குது. அவன் அழகா ரசிச்சுட்டு இருக்கான். அப்போ பார்த்தா டக்குன்னு தண்ணி கூட அப்படின்னு சொல்லி தண்ணி குடிக்க போறான். தண்ணியை ஒரே ஒரு தட்டி விட்டுட்டா. அப்படியே அவளுடைய கண்ணு கீழே இருக்கிற முடி எடுக்கும் போது அவ சம கோவத்துல திட்டிட்டு அந்த இடத்துல இருந்தே போயிட்டா. அப்ப இவனுமே அவன் ஃப்ரெண்டு கிட்ட பத்தியா கோவத்துல கூட எவ்வளவு அழகா இருக்காங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் தனியா அப்படி நின்று பேசிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அப்படியே வந்து ஒரு இடத்துக்கு வந்திருப்பாங்க. ஸோ அந்த இடத்துலையுமே பார்க் பண்ணிட்டு தான் உள்ள போயிருப்பாங்க வண்டியை. ஆனா ஒருத்தவன் வந்துட்டு என்னடா இது பார்க்கிங் ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய வண்டியை அந்த பக்கம் நோர் பார்க்கிங்ல விட்டுட்டு இவனுடைய வண்டியை பார்க் பண்ணிட்டு போயிட்டான்ல. அப்ப பார்த்தா போலீஸ்காரவனும் நோ பார்க்கிங்ல இருக்கிற நம்ம ஹீரோயினோட வண்டி எடுத்துட்டு இருக்கும்போது ஹீரோயினுமே பார்த்துட்டான். என்ன சார் இது, நான் கரெக்டா தான் சார் பார்க் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொன்னா போலீஸ்காரவன், இங்க பாருமா 500 ரூபா ஃபைனு, நீ கெட்டதா இருந்தா கெட்டு அப்படின்னு சொல்றான். இல்ல சார் அதெல்லாம் கெட்ட முடியாது அப்படின்னு சொல்லி இவ சண்டை போட்டுருக்கும் போது ஃப்ரெண்டுக்காரியோ எடி 500 ரூபா தானே கூட அப்படின்னு சொல்லும் போது, நீ ரொம்ப பணக்காரி மாதிரிலாம் பிஹேவ் பண்ணாத போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே வண்டி அப்படி தூக்கி ஏத்திட்டானுங்க. இவன் என்ன பண்ணா, நேரா அந்த வண்டி மேலே ஏறி உட்காந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் வந்துடுடி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா. நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்குமே அந்த வண்டி போகுது. அப்படி போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் வந்திருப்பா. வந்து அவளை பார்த்த ஒரு டிஎஸ்பி வச்சக்கண்ணு வாங்காம பார்த்துட்டு இருக்காரு. இவரும் ஃபர்ஸ்ட் சைட்லயே விழுந்துட்டாரு போல. அப்போ ஹீரோயினுமே அந்த போலீஸ்கார ஒருட்ட, சார் என்னுடைய பைக்கை கொடுங்க அப்படின்னு சொன்னா, அதெல்லாம் தர முடியாது, 1200 ரூபா ஃபைன் கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இவன் ஃப்ரெண்டுமே வந்து, நான் அப்பவே சொன்னேன் 500 ரூபாயோட முடிஞ்சிருக்கும், இப்போ 1200 ரூபா வரைக்கும் செலவு வச்சுட்டியா அப்படின்னு சொல்லும் போது, அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போயிட்டு இருக்கா. அப்பதான் வந்து இந்த பையன் டிஎஸ்பி ஃபோன் பண்றான். அப்போ அவனுமே ஃபோன் பேசிட்டு இருக்கும்போது, டிஎஸ்பியா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வாங்கிட்டு, சார் இங்க பாருங்க சார், நான் பார்க்கிங்ல தான் சார் பார்க் பண்ணேன், ஆனா இவங்க தப்பா என்னுடைய வண்டியை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, மாலிக்கிட்ட கொடு போன அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ அவனுமே அந்த பொண்ணை விட்டுருப்பா அப்படின்னு சொல்லும் போது அவனுமே விட்டுட்டான். ஸோ பைக் எடுத்துட்டு நம்ம ஹீரோயினுமே கிளம்பிட்டான். அப்படி இந்த பக்கம் ஹீரோயினை எப்படி கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு ஃபோன் வருது. அந்த ஃபோனை எடுத்துட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நேரா அந்த ரவுடி பையில பார்க்க போயிட்டு இருக்கான். அப்ப இவன்லாம் நல்லவன் மாதிரி தான் பிஹேவ் பண்ணிட்டு இருப்பான். அப்ப பார்த்தா அவனுமே, நீ என்னோட இன்னொரு பையன் மாதிரி, உனக்கு ஏதாச்சும் குடிக்க எடுத்துட்டு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப நல்லாவே ட்ரீட் பண்ணிட்டு இருக்கான். அப்பதான் ஒருத்தவனை கை காமிச்சு,
இவருடைய கடை ஒண்ணு இருக்குப்பா. அந்த கடைய நீ வாங்கி குடுக்கணும் அப்படின்னு சொன்னா, நான் ஒண்ணு கேட்கிறேன் நீங்க சொல்லுங்க. அது ஒண்ணும் இல்லீகல் ப்ராப்பர்ட்டி இல்லையே அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் இல்லப்பா லீகல் ப்ராப்பர்ட்டி தான் அப்படின்னு சொல்லவும், சரி நான் உங்களுக்கு இந்த ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது, டக்குனு ஒரு சில அமௌண்ட் எடுத்து அவனோட கையில குடுத்துட்டு இருக்கான். இதெல்லாம் எதுக்கு எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ என்னோட இன்னொரு பையன் மாதிரிப்பா. சோ நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி இந்த ரவுடி பையன் சொல்லவுமே, நம்ம அந்த பையன் இருக்கான்ல, சோ அவன் கிளம்பி அந்த கடை பக்கம் தான் போயிட்டு இருக்கான். அந்த கடைக்குமே நம்ம ஹீரோயின் வந்திருக்கா. ஹீரோயினுடைய அப்பா கடை. சோ இதெல்லாம் தெரியாம தான் அந்த பையனுமே வந்துட்டு இருக்கான். அப்போ அப்பாக்காரவர்ட்ட வந்து, "எப்பா நீங்க சாப்பிடுங்க. சாப்பிடாம என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கான். அப்ப அவருமே, "என்னம்மா இது? சாப்பாடு எனக்கு இப்போதைக்கு வேணாமே" அப்படின்னு சொன்னா, "அப்பா சாப்பிடுங்க. நீங்க எத நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த மாதிரி அந்த ரவுடி பையன் வந்து என்ன கடைய காலி பண்ண சொல்றான் அப்படின்னு சொல்லும்போது, பொண்ணுக்காரியோ, "அதான் நீங்க லீஸுக்கு தானே வாங்கியிருக்கீங்க. 6 மாசம் தானே முடிஞ்சிருக்கு. நம்ம கையில ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. சோ நீங்க கவலைப்படாதீங்கப்பா" அப்படின்னு சொல்லிட்டு அவரையுமே சாப்பிட வச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டா வீட்டுக்குமே. அப்பதான் அந்த பயலோ அந்த இடத்துக்கு வந்திருக்கான். அந்த பையன் பைக்ல வரும்போது ஒரு ஆளை வந்து ஒரு பைக்குக்காரன் இடிச்சு தள்ளியிருப்பான் போல. சோ அதுக்கு அந்த பைக்குக்காரனை பிடிச்சி ஒழுங்கு மரியாதை இறங்கி எல்லாத்தையும் எடுத்து வை, இல்லைன்னா நான் உன் மேல கை வைக்க வேண்டியது வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளுக்கு இவன் ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கிறான். அப்ப இவன் வந்து ரொம்ப மோசமான ரவுடிலாம் கிடையாது, நல்ல பையன் தான் போல. அப்படி நேரா கடைக்குள்ள வந்திருக்கான். கடைக்குள்ள வந்தவன் அப்படியே அங்க இருக்கிற அந்த அப்பா இருக்காருல்ல, சோ அப்பா இருக்கார்ட்டையுமே வந்து சண்டை இழுத்துட்டு இருக்கான். அங்க இருக்கிற கண்ணாடி எல்லாம் போட்டு உடைச்சிட்டு இருக்கான். எல்லாத்தையுமே இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கதை பார்த்து அவரும், "உனக்கு என்னப்பா பிரச்சனை? எதுக்காண்டி இப்படி பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "எனக்கு தெரியாது சார். நீங்க இந்த கடையை 12 மணிக்குள்ள காலி பண்ணணும். இது அந்த ரவுடி பையனோட உத்தரவு" அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அந்த கடையில இருந்து கிளம்பி போயிட்டான் வெளியில. இந்த பக்கம் பொண்ணு கறியோ வீட்டுல அப்பாக்காரர்கிட்ட வந்து ஜிலேபிலாம் கேட்டுப்பா. அப்பா வாங்கிட்டு வருவாரு. அதுக்குள்ள அவருக்கு சாப்பாடெல்லாம் செஞ்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடை தான் செஞ்சு வச்சுட்டு இருக்கா. அதே மாதிரி அப்பாக்காரவரும் வாராரு. நேரா ரூமுக்கு போய், "அப்பா சாப்பிடுங்க" அப்படின்னு சொல்லி சாப்பாடை கொடுத்தான். "எனக்கு இப்போதைக்கு சாப்பாடு வேணாமா, நீ வெளியில போ" அப்படின்னு சொல்லிட்டு அவளை தரன்னு இழுத்து அடிச்சு கதவை அடைச்சிட்டாரு. அவளுக்குமே இந்த அப்பா எப்பவுமே இப்படி பிஹேவ் பண்ண மாட்டாரு, என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதவை லைட்டா ஓபன் பண்ணி பார்த்தா அப்பாக்காரவரும் ஃப்ரெண்டுக்காரர்கிட்ட இந்த மாதிரி அந்த கடையை காலி பண்ண சொல்லி அந்த என் பொண்ணோட வயசுல ஒரு பையன் வந்து இன்னைக்கு மிரட்டிட்டு போனான், கடையை ஃபுல்லா டேமேஜ் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருப்பாரு. இதெல்லாம் கேட்ட பொண்ணு கறியுமே வந்து நேரா போன் எடுத்து பார்த்தா அந்த பையன் இன்னைக்கு காலையில காலேஜ்ல பார்த்த பையன். சோ நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இவன் எப்படி என்னுடைய அப்பாவை ஹர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி செம டென்ஷன் ஆயிட்டா. மறுநாள் ஃப்ரெண்டு காரிட்டையுமே போய் இதை வீடியோ காமிச்சிட்டு இருக்கும்போது, "என்னடி அன்னைக்கு ஹேண்ட்ஸமா இருந்தானே அந்த பையன் தானே இவன்" அப்படின்னு சொல்லி அவ பேச, "ஏன் அப்பா கடையை உடைச்சி நாஸ்தி பண்ணியிருக்கான், இவனை என்ன செய்யலாம்" அப்படின்னு சொல்லி செம கோவத்துல இருக்கா. அப்பதான் ஃப்ரெண்டு காரியுமே வந்து, "நீ என்ன செய்ய போற" அப்படின்னு கேட்டா, நம்ம நூறுமே நேரா டக்குன்னு அவனுக்கு கால் பண்ண அவனுக்கு நம்பவே முடியல. என்ன நூறு எனக்கு கால் பண்றாளா அப்படின்னு சொல்ல, ஃப்ரெண்டுக்காரனுமே வந்து, "டேய் போனை எடுறா" அப்படின்னு சொல்லி எடுக்க வைக்கிறான் போனையுமே. இவனும் எடுக்கிறான். "நான் இந்த மாதிரி பேசுறேன்" அப்படின்னு சொல்ல அவன் வந்து, "நான் நூறு பேசுறேன், எனக்கு ஒன்று மீட் பண்ணணும், காலேஜுக்கு வா" அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுடுறா. இவனுக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. ஃப்ரெண்டுக்காரன்கிட்டலாம் வந்து சொல்றான், "இந்த பாடுறா நூறு என்ன கூப்பிட்டுருக்கா, நான் அன்னைக்கு போய் சொல்ல போறேன். டேய் மச்சான் இன்னைக்கு ரோஸ் டேடா, நீ ரோஸ் கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணு" அப்படின்னு சொல்லி அவனுங்கெல்லாம் என்கேஜ் பண்ணி விடுறானுங்க. அப்புறம் வந்து இந்த ட்ரெஸ்ஸை போடு அந்த ட்ரெஸ்ஸை போடுன்னு சொல்லி லாஸ்டா இவன் ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் கூட கனவுல மிதக்குறான். அப்படி நேரா காலேஜ் பக்கம் வந்து, "டேய் இப்ப வந்துருவாடா அவ, நீங்க போங்கடா" அப்படின்னு சொல்லி பத்தி விடுறான் எல்லாத்தையுமே. அப்படி நம்ம ஹீரோயினும் அந்த பக்கம் ஸ்கூட்டியை விட்டுட்டு வாரா. எங்க லவ் தான் சொல்ல போறா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படி நர்வஸ்ல நின்றுட்டு இருப்பான். பலார்னு ஒரு அரை ஃப்ரெண்டுக்காரிலாம் அங்க பார்த்து சிரிக்கிறா. சுத்தி இருக்கிறவங்கலாம் அப்படி பாக்குறாங்க. இதோட இந்த பார்ட் கம்ப்ளீட் ஆகுது. இந்த பார்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.